ஜென்ரலா சீக்ரெட் ரெக்கார்டிங்ஸ் வந்து கோர்ட்ஸ்ல பெர்மிசபிள் எவிடன்ஸா எடுத்தது கிடையாது. ட்ரபிள்டு மேரேஜ்க்கு இண்டிகேஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொடெக்ட்ஸ் தி பிரைவசி ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் அ மேரிட் கப்பிள். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, செக்ஷன் 122 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி கன்சிடர் பண்ணாம இருந்தாங்க. இப்ப கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட் கொடுத்த டெசிஷன் மேல வந்த அப்பீல்ல தான் இந்த டெசிஷனை வந்து கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஒன் ஸ்போஸ் சீக்ரெட்லி ரெக்கார்ட்ஸ் தி அதர், it is proof that trust is already missing in the marriage. Recordings வந்து டெஃபினட்டா எவிடன்ஸ் ஆக்ட்ல கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல பார்க்கப்படுது. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா சீக்ரெட் ரெக்கார்டிங், அதாவது போன்ல பண்ணக்கூடிய சீக்ரெட் ரெக்கார்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டெசிஷன் ஆகப்பட்டது முக்கியமாக மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸாகவும் சீக்ரெட் ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டெசிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷனா கொடுத்திருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் வந்து ஜூலை 14 ரூலிங் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், secretly recorded conversation between spouses can be used as a legal evidence in matrimonial cases. The court said that such recordings show a lack of trust which itself indicates a troubled marriage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்சர்வேஷன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரெக்கார்டிங் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாங்களோ, எய்தர் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட பேசும்போது ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்களோ, இல்ல ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்களோ, இல்ல ரெண்டு பேருமே ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அன்னைக்கு வந்து லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கு, அதுவே வந்து ட்ரபிள்டு மேரேஜுக்கு இண்டிகேஷன் தான் அப்படிங்கிற பாயிண்ட்டை இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா சீக்ரெட் ரெக்கார்டிங்ஸ் வந்து கோர்ட்ஸ்ல பெர்மிசபிள் எவிடன்ஸா எடுத்தது கிடையாது. ஆனா இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்டா அமைஞ்சிருக்கு. இந்த டெசிஷன் ஆகப்பட்டது பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட் கொடுத்த டெசிஷன் மேல வந்த அப்பீல்ல தான் இந்த டெசிஷனை வந்து கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இந்த டெசிஷன் ஆகப்பட்டது எல்லா சட்ட மாணவர்களும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது விபோர் கார்க் வெர்சஸ் நேஹா, SLPC நம்பர் 21195/2021 அப்படிங்கிற SLP மேல தான் இந்த அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது எந்த கோர்ட்டோட அப்பீல்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் மேல சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன நடந்ததுன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து சீக்ரெட் ரெக்கார்டிங் ஆஃப் கான்வர்சேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது, ஆஸ் பர் செக்ஷன் 122 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் இப்ப சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, சீக்ரெட் ரெக்கார்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகப்பட்டது என்னைக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆச்சோ அன்னிலேருந்தே வந்து ட்ரஸ்ட் கிடையாது, ரெண்டாவது வந்து ட்ரபிள்டு மேரேஜ்க்கு இண்டிகேஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஹை கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்றதுனால சுப்ரீம் கோர்ட் ரெஸ்டோர்ட் தி அர்லியர் ஆர்டர் ஆஃப் த ஃபேமிலி கோர்ட் which allowed husband to use a CD containing phone recordings with his wife to prove cruelty. அதனால ஃபேமிலி கோர்ட் has been asked to continue the case and consider these recordings while making a judgment. இந்த ரெக்கார்டிங்கை நிராகரிச்சு ஹைகோர்ட் வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி கோர்ட்ல இந்த சீக்ரெட் ரெக்கார்டிங்ஸை வந்து அலோ பண்ணலாம் அப்படின்ற சொல்லி இருக்கிறத வந்து திருப்பி நிலைநிறுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதனால இப்போ இந்த சீக்ரெட் ரெக்கார்டிங் கான்வர்சேஷன் சிடி கொடுத்தது வந்து ஃபேமிலி கோர்ட்ல கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இன்ஃபேக்ட் எல்லா சட்ட மாணவர்களும் ஈவன் பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செக்ஷன் 122 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி பிரைவசி ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் அ மேரிட் கப்பிள், செக்ஷன் 122 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி இட் ப்ரொடெக்ட்ஸ் தி பிரைவசி ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் அ மேரிட் கப்பிள். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் 122 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, no person who is or has been married shall be compelled to disclose any communication made to him during marriage by any person whom he is or has been married அப்படின்னு சொல்லி செக்ஷன் 122ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரைவசி ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்கு, அதாவது மேரிட் கப்புள் பண்ணக்கூடிய கான்வர்சேஷன். சுப்ரீம் கோர்ட் விபோர் கார்க் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன எக்ஸெப்ஷன் எடுத்திருக்காங்கன்னா, ஒன் ஸ்போஸ் சீக்ரெட்லி ரெக்கார்ட்ஸ் தி அதர், it is proof that trust is already missing in the marriage. அதனால வந்து and in such case these recordings can be used as legal evidence அப்படிங்கிற எக்ஸெப்ஷனை எடுத்திருக்காங்க. அப்போ செக்ஷன் 122ல பிரைவசி ப்ரொடெக்ட் பண்ணி இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் எப்போ வந்து ஒரு ஸ்போஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரோ
அப்போ வந்து மேரேஜ் இருக்க ட்ரஸ்ட் பிரேக் ஆகி அவங்களுக்குள்ள ட்ரபிள் மேரேஜ் இருக்கிறத வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சீக்ரெட் ரெக்கார்டிங் கான்வர்சேஷன் ஈவன் தோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி ப்ரொடெக்ட் ஆயிருந்தாலும் பண்ணக்கூடாது, அது எவிடன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இப்போ வந்து கொடுத்திருக்கக்கூடிய அப்சர்வேஷன் ஆகப்பட்டது எல்லா ஃபேமிலி கோர்ட்லயும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லா சட்ட மாணவர்கள் தெரியும், சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்தா இட்ஸ் அ லா ஆஃப் த லேண்ட். அந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி கோர்ட்லயுமே இப்போ விபோர்கார் ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி சீக்ரெட் கான்வர்சேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸை வந்து டெஃபினட்டா எவிடன்ஸ் ஆக்ட்ல கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். செக்ஷன் 122 வச்சு மேற்கோள் காட்டி மேரிட் கப்பலுக்குள்ள நடக்கக்கூடிய பிரைவேட் கம்யூனிகேஷன் வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னாலும் இப்போ வந்திருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி அதை வந்து எவிடன்ஸா எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து ட்ரபிள்டு மேரேஜ்க்கும் ட்ரஸ்ட் போயிருக்கிறதுக்கும் ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால இந்த ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்டா டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல பார்க்கப்படுது. இதுல முக்கியமா புரிஞ்சுக்கணும்னா டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல ஏன் வந்து ரெக்கார்டிங்ஸை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் ஒரு சமயம் வந்து ஒய்ஃபோட கம்யூனிகேட் பண்ண ரெக்கார்டிங்ஸை காட்டுவாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டோட கம்யூனிகேட் பண்ண ரெக்கார்டிங்ஸை கோர்ட்ல காட்டுவாங்க. அப்படி காட்டும் போது இதுக்கு முன்னாடி கோர்ட்ஸ்ல செக்ஷன் 122 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி கன்சிடர் பண்ணாம இருந்தாங்க. இப்ப கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட கான்வர்சேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணும் பொழுது ஒய்ஃப் வந்து மிரட்டினதோ இல்ல ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ணதுல வந்து ஒய்ஃபை வந்து மிரட்டினதோ இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த கான்வர்சேஷன்ஸை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பை இப்ப சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி அது கொடுக்கறதுனால என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா, குரூவாலிட்டி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல விபோகார் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, அதை சிடில கோர்ட்ல கொடுத்திருக்காரு, ஃபேமிலி கோர்ட்டும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் அது மேல வைஃப் வந்து அப்பீல் போய் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து அந்த கான்வர்சேஷன்ஸை செக்ஷன் 122 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஜட்மெண்ட் போட்டிருந்தாங்க. அது மேல விபோக் அவர்கள் எஸ்எல்பிசி ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஆர்கியூ பண்ணாரு. இந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சிடில, இது எவிடன்ஸா அலோ பண்ணணும் அப்படின்னு. அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து ஜூலை 14 வந்து அப்சர்வேஷன்ஸை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, சீக்ரெட் கான்வர்சேஷன்ஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறதுனால கோர்ட்ல வந்து எவிடன்ஸ்ல வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ செக்ஷன் 122ல எக்ஸெப்ஷன் இருந்தாலும் கொடுக்க கூடாதுன்னு பிரைவேட் கான்வர்சேஷன் பிட்வீன் மேரிட் கப்பிள்ஸ் அலௌடே இல்லாட்டியும் பட் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் வந்ததுனால இந்த கான்வர்சேஷன்ஸ் ரெக்கார்டட் கான்வர்சேஷன்ஸ் ஆகப்பட்டது ஃபேமிலி கோர்ட்ல அலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஸ்கோப் ஆஃப் கேஸே வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு தான். அப்போ கிரிமினல் கேசஸ்க்கு வந்து சீக்ரெட் கான்வர்சேஷன்ஸ் வந்து எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. ரெண்டாவது ஃபேமிலி கேஸ் மேல மேற்கோள் காட்டி தான் இந்த எவிடன்ஸை அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ செக்ஷன் 122 வந்து மேரிட் கப்பிளை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸெப்ஷன் ஆகப்பட்டது ஃபேமிலி கோர்ட்டுக்கு மட்டும்தான். அதனால சீக்ரெட் கான்வர்சேஷன்ஸ் ரெக்கார்டிங்ஸை மற்ற கேசஸ்க்கு எவிடன்ஸா கொடுக்க முடியுமாங்கிற கேள்வி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிமினல் கேஸா இருக்கலாம், இல்ல இன்கம் டாக்ஸ் கேஸா இருக்கலாம், இல்ல பல மற்ற சட்டங்கள்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸா இருக்கலாம். அதுக்கு சீக்ரெட் கான்வர்சேஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. ஆஸ் ஆஃப் நவ் நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் பார்க்கும்போது ஃபேமிலி கோர்ட்ல சீக்ரெட் கான்வர்சேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த ரெக்கார்டிங் இருந்தாலுமே ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். ஏன்னா நிறைய நேரங்கள்ல சீக்ரெட் கான்வர்சேஷன்ஸ் எடுத்துட்டு வந்து இதை கோர்ட்ல கொடுக்க முடியுமான்னு வழக்கறிஞர்கள் கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா, எவிடன்ஸ் இது வந்து ஒரு பர்சுவேசிவ் வேல்யூ இருக்கும், ஆனா எவிடன்ஸா இதை அட்மிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டு இருக்கும். ஆனால் இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்ததுனால எல்லா வழக்கறிஞர்களும் இதை எவிடன்ஸா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பை சுப்ரீம் கோர்ட் இந்த அப்சர்வேஷன் வழியா கொடுத்திருக்காங்க ஃபேமிலி கோர்ட்ல. அதனால இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் விபோக் கார்க் அப்படிங்கிற அந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் டெஃபினட்டா எல்லா சட்டமானவர்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்ல ஃபேமிலி கோர்ட்ல டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் பொழுது சீக்ரெட் கான்வர்சேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டெஃபினட்டா எவிடன்ஸா எடுத்துக்க முடியும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி. நன்றி.